நீங்க சொல்றதான் சரி. நடந்ததை பத்தி கவலைப்படாம நாளைக்கு நடக்கிறத பத்தி யோசிச்சு பார்த்தா அண்ணன் சொன்ன மாதிரி நமக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சுதே. செல்வி, இந்த அட்வான்ஸ் பணத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க. இது எல்லாமே நீங்க இல்லாம எனக்கு சாத்தியமே இல்லை. என்னங்க, என்னாச்சு? எனக்கு எதுவுமே வேணாம் வேலு. இந்த பணத்துல நம்ம பூஜாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்குவோம். அவதான் வீட்டுல எந்த வசதியுமே இல்ல, சரியான சாப்பாடு கூட இல்லன்னு புலம்பிக்கிட்டே இருக்கா. சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு கஷ்டமும் தெரியாம வளர்த்திருக்கீங்க. இப்ப இருக்கிற நிலைமைய அவளால எதுவுமே ஏத்துக்கவே முடியல. அதான் பூஜா என்னெல்லாம் ஆசைப்பட்டாலோ அது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு வாங்குறோம். அதனால இந்த அட்வான்ஸ் முழுக்க பூஜாவுக்கு தான். என்ன சொல்றீங்க? என்னங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா நீங்க பூஜாவுக்கு என்ன வேணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. வேலு, எனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே பண்றதுக்கு நீங்க இருக்கீங்க. எனக்கு இப்போ பூஜா சந்தோஷமா இருக்கணும், அதுதான் முக்கியம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ எதுவும் வேணாம், உங்க விருப்பப்படியே செய்யுங்க.